வணக்கம். 2027 2028 ஆகிய வருடங்களில் தரவைந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்க உள்ள மாணவர்களுக்காக சித்திரப்படம் ஊடாக சிந்தனையை விருத்தி செய்யும் இலக்கு வழி வினாக்கள் இங்கே தருகின்றேன். கவனியுங்கள். 1 to 100 வரையிலான எண்ணும் எண்களுள் உள்ள ஈரிலக்க எண்கள் எத்தனை? அவற்றின் கூட்டுத்தொகை யாது? இவை அனைத்துமே என்னுடைய பயிற்சி பரீட்சை தாள்களிலிருந்து தொகுக்கப்பட்ட வினாக்கள். இப்போ இங்கே முதல் கேட்கப்படுகின்றது 1 to 100 வரையில் இருப்பதில் ஈரிலக்கங்கள் எத்தனை இருக்கின்றது? அப்போ 1 to 9 வரைக்கும் ஓர் இலக்கம், 10 to 99 வரைக்கும் ஈரிலக்கம், 100 3 இலக்கம். அப்போ நாங்கள் 1 to 9 வரையையும் உள்ள எண்ணையும் 100ஐயும் தவிர்த்தால் 10 எண்கள் இல்லாமல் போகின்றது. அப்போ 100 எண்களில் 10 எண் போனால் 90 எண்கள் தான் ஈரிலக்க எண்கள். இனி அடுத்த கட்டமாக அந்த 90 எண்களின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே 10 to 99 வரை உள்ள எண்களை கூட்டி சொல்லுதல் வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் எழுதிவிட்டு கூட்டி சொல்வது சாத்தியமில்லை. அப்போ இதற்கு ஏதாவது ஒரு இலகு வழியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இலகுவான வழி என்னென்றால் பாருங்கள், முதலாவது 10 99 இரண்டையும் கூட்டினால் 109. அடுத்தது 10க்கு அடுத்தது 11, 99க்கு முதல் 98, 11ஐயும் 98ஐயும் கூட்டினால் 109. அடுத்து 19 97ஐயும் கூட்டினால் 109. இந்த மாதிரி வரிசையில் இறுதியாக நடுவில் வாரது 54 55ஐயும் கூட்டினால் 109. இப்படியாக இந்த 90 எண்களும் 2ஆல் வகுக்கப்படும் 45 சோடிகள் 45 சோடிகள் 109 இருக்கின்றது. அப்போ 109 45ஆல் பெருக்கினால் 4905 என்பது விடை. இப்போ இந்த வினாவுக்கு இன்னொரு இலகு வழியிலும் விடை காணலாம். அதாவது இங்கே 99 வரையில் 1 ஆரம்பித்து 99 வரையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை யாதென்றால் 99வது முக்கோண எண். 99வது முக்கோண எண் என்றால் 99 100ஆல் பெருக்கினால் 9900 அதன் அரைவாசி. அப்போ அதன் அரைவாசி 4950 இருக்கும். அதாவது 99 100ஆல் பெருக்கினால் 9900, அதன் அரைவாசி 4950. இதில் 1 to 9 வரையிலான முக்கோணம் 9 வரை 45 என்று தெரியும். அப்போ அந்த 4950 45 போனால் 4905 என்பது விடையாகும். இது கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். செய்து பழகி பெற மிக இலகுவான பயிற்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குழந்தைகளையும் அந்த வழியில் வழிநடத்துங்கோ. அவர்கள் ஒரு புத்திசாதுரியமுள்ள விவேகமுள்ள, அதாவது நுண்ணறிவுள்ள ஒரு பிள்ளைகளாக எதிர்காலத்துக்கு மிக பயன்படக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக உருவாக்கி விடுவோம். நன்றி.